என் செல்ல அம்மா, என்னை காண இன்றும் நீங்கள் வந்து விட்டீர்களா? உங்களை பார்க்கத்தான் நான் வந்தேன். என் அம்மாவின் அனைத்து வேதனைகளும் தீரும். என் அம்மாவிற்கு நான் தினமும் ஆறுதல் வார்த்தைக்காக மட்டும் இதை கூறுகிறேன் என்று நினைக்கிறார்கள். நிச்சயமாக இல்லை. என் அம்மாவின் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் என்னால் நடக்கப் போகிறது. என் அம்மா அனுதினமும் வேண்டும் ஒரு வேண்டுதல் நிறைவேறும் தருணமும் வந்துவிட்டது. என் அம்மாவின் கஷ்டத்தை அறிந்தவன் இந்த முருகன். என் அம்மா என்னை நாள் முழுவதும் நினைத்து என் பிள்ளையாக எப்போது முருகா வருவாய் என்று பாசமாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். என் அம்மாவின் தவிப்பை போக்க நிச்சயம் நான் மகனாக வருவேன். என் அம்மா எப்படி என்னை பார்த்த உடனே என்னுடைய மழலை சொல்லை கேட்க வந்துவிட்டார்கள். என் அம்மாவை நான் நிச்சயமாக ஏமாற்றப் போவதில்லை. என் அம்மா, உங்களுக்கு நான் மகனாக வருவேன். நீங்கள் யார் உங்களை கஷ்டப்படுத்தினாலும் அதை பற்றியெல்லாம் யோசித்து உங்கள் மனதை வருத்தி கொள்ளாதீர்கள் அம்மா. உங்கள் பிள்ளை நான் உங்களுக்கு ஆறுதல் வார்த்தை கூறுகிறேன். உங்களுக்கு மனது கஷ்டப்படும் போதெல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் நிச்சயம் நான் உங்களுக்கு வந்து ஆறுதல் கொடுப்பேன். ஆனால் இந்த முறை உங்களுக்கு நான் ஆறுதல் வார்த்தை கூற வரவில்லை. உங்கள் பிள்ளையாக நான் வரப்போகிறேன் என்ற மகிழ்ச்சியான செய்தியோடு தான் வந்திருக்கிறேன். உங்களுக்கு என்னை பற்றி தெரியும் தானே அம்மா? நான் நிச்சயம் கொடுத்த வாக்கினை நிறைவேற்றி தருவேன். இந்த முறை என்னை நீங்கள் முழுமையாக நம்பலாம். உங்களை அம்மா என்று நான் மழலை சொல்லி அழைக்கப் போகிறேன். என் அம்மாவின் அனைத்து ஆசைகளும் என்னால் நிறைவேறப் போகிறது. என் அம்மாவின் பல ஆண்டுகளுக்கான கனவு நிறைவேறும் தருணமும் வந்துவிட்டது. என் அம்மா இனி எதற்கும் கவலைப்பட தேவையில்லை. என்னை மகனாக சுமந்து எந்த ஒரு குறையும் இல்லாமல் நிச்சயமாக பெற்றெடுப்பார்கள். அம்மா, என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வையுங்கள். உங்கள் மனதை தைரியமாக வைத்துக் கொள்ளுங்கள். எப்போதும் எதையோ யோசித்து கொண்டு உங்கள் மனதையும் உடலையும் வருத்தி கொள்ளாதீர்கள் அம்மா. நான் உங்கள் மகனாக வருவது நடக்கும். இது என்னுடைய சத்திய வாக்கு. என்னை நீங்கள் நம்பினால் இதை பற்றியும் யோசிக்காமல் நிம்மதியாக இருந்தால் போதும். உங்கள் பிள்ளை நான் உங்களுக்கு வாக்கு கொடுத்தது போல அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். என்னை முழு மனதோடு ஏற்றுக்கொண்ட நீங்கள் நிச்சயம் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை அம்மா. நான் உங்கள் மகனாக விரைவில் வருவேன். இது என்னுடைய சத்திய வாக்கு.